ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடிய ஏராளமான வீரர்களுக்கு ஜிம்பாப்வே டி20 தொடரில் இந்திய அணி வாய்ப்பு வழங்கியது. இளம் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் தலைமையில் களமிறங்கியுள்ள வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டாலுமே கேப்டன் சுப்மன் கில்லுடைய ஆட்டம் ரசிகர்களிடையே பல்வேறு விமர்சனங்களுமே சந்தித்து வந்திருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் டி20 போட்டியில் 29 பந்துகளில் 31 ரன்களும், இரண்டாவது டி20 போட்டியில் 4 பந்துகளில் 2 ரன்களும், மூன்றாவது டி20 போட்டியில் 47 பந்துகளில் 67 ரன்களுமே எடுத்து வந்திருக்கார். இந்த 3 டி20 போட்டியிலுமே கில் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 120க்கு மேல் செல்லவில்லை என்றும், அது மட்டும் இல்லாம ஒரு ஓவர்ல பார்த்தீங்கன்னா பவுண்டரி அடித்தால் அடுத்த சில பந்துகளில் ரன் எடுக்காமல் டாட் பால்களாக விளையாடி வந்துட்டு இருக்காரு. மேலும் டி20 உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா முழுக்க அட்டாக் செய்ததின் பலனை இந்தியாவை அறிந்து கொண்டிருந்தது. இதனுடைய காரணமாக டி20 கிரிக்கெட்டில் இனி ஆங்கர் ரோல் தேவையே இல்லை என்று விவாதிக்கப்பட்டு வந்திருக்கு. அதே போல மிடில் ஓவர்களில் நிதானம் காட்டுவதற்கும் தேவைக்கேற்ப ஸ்பின்னர்களை அட்டாக் செய்வதற்கும் ருத்ராஜ் அவர்கள் எந்த நேரத்திலும் தயாராக இருந்து வந்திருக்காரு. 8வது விக்கெட் வரை பேட்டிங் வரிசை நீண்டிருந்த பொழுதுமே கில் அவர்கள் நிதானமாக விளையாடி 47 பந்துகளில் 67 ரன்களை மட்டுமே சேர்த்து வந்திருக்கார். அதே போல பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் இந்திய அணிக்கு திரும்பிய பொழுது மீண்டும் தொடக்க வீரராகவே களமிறங்கி வருகிறார் கில் அவர்கள். ஏனென்றால் பவர் பிளே ஓவர்களில் அபிஷேக் சர்மாவின் ஆட்டம் வேற லெவலில் இருந்து வருகிறது. இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவுகளை எடுக்காமல் கில் அவர்கள் கேப்டனாக தவறுமே செய்து வந்துட்டு இருக்காரு.